அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவுன்றது தான் சொல்லணும். ஸோ இந்த வீடியோ வந்து யார் தான் மறக்காமல் ஃபுல்லாக பார்க்குறீங்களோ உங்களுக்கு இந்த நோட்டாவின் அர்த்தம் என்னன்றது புரியும். இந்த நோட்டா வந்து நம்மளோட வழக்கத்தில் எப்படி வந்ததுன்றதை நான் வந்து முழுமையாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நோட்டாக்கு ஓட்டு போடுறது நல்லதா கெட்டதா, போடலாமா வேணாமான்றதையும் நான் வந்து உங்களுக்கு பர்சனல் சஜஷனாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ நிறையா பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நிறையா நிறையா பசங்க தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, நோட்டா தான் எந்த கட்சி சரியில்லைன்ற மாதிரி நிறையா பேர் சுற்றிட்டு இருப்பீங்களே. ஸோ வரேன். ஸோ வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டுங்க, ஸோ இந்த ஜனநாயக உரிமையை வந்து ஆட்டுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓட்டு போடுறதுன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஎன் அசம்பிளி எலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடக்குது. ஸோ எல்லா தொகுதியிலையும் எல்லா வேட்பாளர்களும் நின்றுட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து தயவு செஞ்சு இந்த வேட்பாளர்களை கூட தெரியாமல் போயிட்டு நோட்டாக்கு போய் பட்டன் அமைக்கிறாதீங்க. ஸோ வேட்பாளர்கள் யார், கேண்டிடேட்ஸ் யாருன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா 2 விஷயங்கள் நான் வந்து இப்போ சொல்கிறேன், தயவு செஞ்சு கேட்டோங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் ஹெல்ப்லைன் அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப்குள்ளே போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ லாகின் பண்ணாமல் நீங்கள் ஸ்கிப் லாகின் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்றதை பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இந்த மெனுவில் இருக்கும். ஸோ மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து கேண்டிடேட் அஃபிடவிட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அஃபிடவிட்குள்ளே போயிட்டு உங்களோட கான்ஸ்டிடியூன்சி அண்டு ஸ்டேட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா அதில் வந்து யார் யார் நிற்கிறா அப்படின்ற ஒரு விஷயங்கள் வரும். ஸோ அக்செப்டட், ரிஜெக்டட் ஸ்டேட்டஸ் யார் இருக்கா. ஸோ அதுக்கப்புறம் வந்து வியூ மோர் அதில் கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த வியூ மோரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேண்டிடேட்டோட சொத்து மதிப்பு என்ன, ஸோ அவர் வந்து எங்கே இருக்கார், அவரோட அட்ரஸ் என்ன, எல்லா விஷயங்களும் இருக்கும். அவர் எவ்வளோ படிச்சிருக்காரு, இந்தமாரி விஷயங்கள் தான் இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் இந்தியாவோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து நீங்கள் லேப்டாப்போ கம்ப்யூட்டரோ யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மொபைல் ஆப் ஓட்டர் ஹெல்ப்லைன்ற மொபைல் ஆப்பை வச்சு யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நோட்டாக்கு போடுறது அவசியமாக இல்லையான்றதை வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து கேண்டிடேட்ஸே தெரியாமல் போய் நோட்டாக்கு போடுவீங்களா. ஸோ யாருமே வந்து வேட்பாளர்கள் யாருமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போடுவீங்களா. ஸோ அது வந்து ஆக்சுவலாக பெரிய தப்பு. ஸோ தயவு செஞ்சு இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. பயப்படாதா சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த நோட்டா வந்து எப்படி வழக்கத்தில் வந்ததுன்றதை பார்ப்போம். ஸோ இந்த நோட்டா அப்படின்றது யாருக்குமே ஃபுல் ஃபார்மே சில பேருக்கு தெரியாது. நன் ஆஃப் த அபவ். ஸோ மேற்கூறிய இருக்கிறதுல எதுவுமே வந்து எனக்கு வந்து பிடிக்கல. ஸோ அதனால் வந்து நான் இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேன். இதுதான் இந்த நன் ஆஃப் த அபவ்க்கான ஒரு மீனிங். ஸோ என்னன்றதை பார்த்தீங்கன்னா அந்த இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1982 வந்து வந்தது. ஸோ அந்த 1982 வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நோட்டான்ற ஆப்ஷனை வந்து 2013ஆம் ஆண்டு, ஸோ ஒரு 7 வருஷம் முன்னாடி 7-8 வருஷம் முன்னாடி 2013ஆம் ஆண்டு செக்ஷன் 49O படி இந்த நோட்டான்ற ஆப்ஷனை வந்து அந்த இவிஎம் மிஷினில் லிங்க் பண்ணாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தான் பழங்காலத்தில் வந்து முன்னாடி தான் ஒரு 50-60 வருஷம் முன்னாடி தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இவிஎம் மிஷின் தான் கிடையாது. நான் இந்த 1982க்கு முன்னாடி நான் சொல்கிறது இந்த சீட்டு எழுதி நம்ம ஓட்டு போட்டு அந்த டப்பாக்குள்ளே போடுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 17A ஃபார்ம்னே தனியாக இருக்குது. அந்த நோட்டாவை வந்து அதில் எழுதி தனியாக வந்து போட்டுருவாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருந்தது. ஸோ இந்த நோட்டான்றது வந்து யார் போடுறா நோட்டாக்கு அப்படின்றது தெரிஞ்சிருது. ஸோ அந்த தனியாக போய் போடுறாங்கல்ல அந்த டப்பாவில், அதனால தெரிஞ்சுது. அதனால தான் இந்த இவிஎம்மில் வந்து இது இவிஎம்மை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் 2013 இது இன்க்ளூட் பண்ணாங்க. ஸோ இதுதான் நோட்டா வந்து எப்படி வந்ததுன்றதுக்கான வரலாறு நான் சொல்கிறது. ஸோ அந்த நோட்டான்றது வந்து பார்த்திங்கன்னா இது ஏன் வந்து போடப்படுது அப்படின்றத கேட்டிங்கன்னா நம்ம மக்கள் மத்தியில் ஸோ வந்து நார்மலாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கேண்டிடேட்டும் பிடிக்கல, அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வரல அப்படின்றதுனால தான் இந்த நோட்டான்றது போடப்படுது. ஸோ அந்த நோட்டா போடுறதுனால ஏதாவது யூஸான்னு கேட்டிங்கன்னா ஸோ யூஸ் இருக்குது உண்மையாகவே. ஸோ என்னன்ற யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த நோட்டா ஸோ ஒரு கான்ஸ்டிடியூன்சி எடுத்துவாங்களேன். ஸோ ஒரு கான்ஸ்டிடியூன்சியில் ஒரு 2 பார்ட்டி வின் பண்ணுது. ஸோ ஒரு பார்ட்டிக்கு வந்து ஒரு 40% ஆஃப் ஓட்ஸும் இன்னொரு பார்ட்டிக்கு ஒரு 35% ஓட்டும் கிடைக்குதுன்றதை வச்சுப்போம். ஸோ இன்னொரு பார்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இன்னொரு இந்த 40-35 ஒரு சதவீதம் இருக்குல்ல. ஸோ இன்னொரு அதாவது வந்து நோட்டா அப்படின்றதுல வந்து ஒரு 10% ஓட்டு வந்து விழுந்திருக்குன்றதை வச்சுக்கலாம். இந்த 10% ஓட்டு வந்து 2வது ஆளுக்கு கிடச்சிருந்ததுன்னா அவர் வந்து வெற்றியாளராக வந்திருப்பார். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான இம்பேக்ட் ஆஃப் நோட்டா. ஸோ ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேட்பாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அதிருப்தி அந்த அடின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த நோட்டாவுக்கு போடுறதுனால நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ வந்து
சப்போஸ் கேட்பீங்க, சில பேர் தான் செமையாக கேட்பீங்க, நோட்டா வந்து நான் ஃபுல்லாக இப்போ தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் நடக்குது, நோட்டா வந்து நிறையா ஓட்டு வாங்கிடுச்சு எல்லா கட்சியை தாண்டி, ஸோ அப்போ நோட்டா தான் வின்னா, யாருமே சிஎம் கிடையாதா, இல்லை ரீஎலெக்ஷன் வைப்பாங்களா அப்படின்னு தான் கேட்பீங்க. ஸோ ரீஎலெக்ஷன் தான் வாய்ப்பே இல்லைங்க. ஸோ நோட்டா வந்து வின் பண்ணிச்சுனா கூட ரீஎலெக்ஷனுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்றது கேட்டிங்கன்னா அதுக்கான செலவுகள் வந்து வேஸ்ட்டு, மணி வேஸ்ட் ஃபஸ்ட்டு, ஸோ டைம் வேஸ்ட்டு, ஸோ கவர்மெண்ட்டுக்கான டைமும் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஸோ ரீஎலெக்ஷனுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ நோட்டாக்கு அடுத்ததாக எந்த கட்சி நிறையா வாக்குகள் வந்து எடுத்திருக்காங்களோ அவங்கள தான் வந்து சீட்டில் போய் உட்கார வைக்கிறது தான் வந்து நியதி. ஸோ அப்போ அந்த நோட்டா வந்து எதுக்குடா நான் போடுறதே இப்போ வேஸ்ட்டுனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற ஏன்றதை சொல்லிங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து இந்த கட்சி எனக்கு பிடிக்கல, எதுவுமே பிடிக்கலப்பா, நான் வீட்டிலே உட்காந்துடுறேன், நான் ஓட்டே போடல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஜனநாயக உரிமத்தை வந்து ஆட்டுறதுக்காக தான் வந்து இப்போ நோட்டான்ற ஒரு ஆப்ஷனை கொண்டு வந்து உங்களை வந்து ஓட்டு போட வைக்கிறாங்க. வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ வெட்டியாக வீட்டில் உட்காரதுக்கு தயவு செஞ்சு அந்த பட்டனையாவது போய் கிளிக் பண்ணுங்கள், எதுவுமே பிடிக்கலன்னா. ஸோ அதனால தான் வந்து இந்த நோட்டான்ற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து நோட்டா வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ சிம்பிளி வேஸ்ட் தான் அது. நோட்டான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, இவ்வளோ தான் விஷயம். ஸோ இதை வந்து தயவு செஞ்சு கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. சும்மா போயிட்டு நோட்டாக்கு ஓட் போடுறேன் அப்படின்றத சொல்லாதீங்க. நோட்டானால ரொம்ப பெரிய இம்பேக்ட் எதுவுமே கிடையாதுன்றதான் சொல்லுவோம். நீங்கள் ஒருத்தவங்க நோட்டாக்கு போட்டால் ஒரு இம்பேக்டும் கிடையாது. அதுவே வந்து நிறைய பேர் போட்டால் கூட, ஆனால் வந்து அதுக்கு அடுத்த கட்சி எது அதிகமாக வாங்கியிருக்கோ அதுதான் வின் பண்ணும்ன்றது வந்து உங்கள் ஜனநாயக குடியுரிமையை ஆட்டுறதுக்கான ஒரு சான்ஸ் தான் நன் ஆஃப் த அபவ்ன்றது. எந்த கட்சியும் பிடிக்கலன்னா அதுக்கு போகலாம், அவ்வளோதாங்க விஷயம். ஸோ அந்த நோட்டாவை பற்றி நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்குன்ற நம்புகிறேன். ஸோ இவ்வளோ டீட்டெயில்டாக வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பிடிச்சிருந்துன்னா நிறையா பேருக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணிங்கன்னா தான் வந்து நாளைக்கு எலெக்ஷனில் நோட்டா போடலாமா வேணாமன்றதை யோசிப்பாங்க. நிறைய பேர் கடைசியாக கேட்பீங்க, சரி அப்போ நோட்டாக்கு நான் போடட்டுமா வேணாமா அப்படின்றத கேட்டிங்கன்னா, நான் இத்தனை விஷயம் சொன்னேன்ல, கத்தி சொன்னேன்ல, ஸோ இதை தான் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து நோட்டாக்கு யூஸாக இல்லையான்றது தெரியும். அட மலக்குறங்க. பர்சனலி சொல்லணும்னா நீங்கள் வந்து தயவு செஞ்சு இந்த வேட்பாளர்கள் யார் உங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து யார் நிற்கிறாங்க, அவங்களுக்கு வந்து அவங்க வந்து உங்களுக்கு தகுதியான ஆட்களாக இருப்பாங்களா அப்படின்றத தான் வந்து நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு சொன்ன 2 டிப்ஸ் மூலியமாக வந்து நீங்கள் யார் நிற்கிறாங்க உங்கள் கான்ஸ்டிடியூன்சிலன்றதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு, அது எதுவுமே வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்றத நீங்கள் நினச்சிங்கன்னா நோட்டாக்கு போடலாம். ஸோ அப்படி தான் இருக்க வாய்ப்பே இல்லை. நிறையா பேர் கேண்டிடேட்ஸே தெரியாமல் போய் நோட்டாக்கு போடுவீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. கேண்டிடேட்ஸை நல்லா கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கிட்டு ஸோ ஒர்த்தை பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக நல்லது செய்வார் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக போய் ஓட் பண்ணுங்கள். நோட்டாக்கு வந்து எதுவுமே தெரியாமல் போய் நோட்டாக்கு ஓட் பண்ணாதீங்கன்றதை நான் அந்த வீடியோ மூலியமாக சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு நாளைக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி எல்லோரும் வாக்களிப்போம். ஸோ கண்டிப்பாக வந்து 100% ஆஃப் ஓட்ஸ் வந்து எப்போயுமே வந்து வரது கஷ்டம்தான். ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு எலெக்ஷனில் வந்து இளைஞர்கள் ஓட் வந்து நிறையவே வந்து பாதிப்படையும்ன்றதை வந்து நான் வந்து கணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நல்லதாக வந்து உங்களுக்கு தென்படுற ஒரு கட்சிக்கு நீங்கள் ஓட் போடணுன்றதை நான் கேட்டுக்கிறேன். ஸோ உங்களோட ரைட்டை வந்து என்றைக்குமே விட்டு கொடுக்காதீங்க. சரிங்கய்யா, இது சாத்தியம்னா நான் தயார். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபுல்லி கைஸ். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு எடுத்து போய் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபுல்லி கைஸ். ஸ்டே டியூன்ட் until the next video.